அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெரபிஸ்ட் டாக்ஸ். நான் வசந்த் ராமன். இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக், பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா குழந்தைங்களை பத்தி நிறைய ரிசர்ச் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் பேரண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே. அந்த என்ன நடக்குது, குழந்தை ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் இருக்கும் பொழுது கூட என்ன நடக்குது, ஏது நடக்குது, இல்ல குழந்தையா இப்படி குதிக்குது, குழந்தையா ஒரு மாதிரி முறுக்குது, குழந்தையா ஒரு மாதிரி ஏப்பம் விடுது, இந்த ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும்னு வச்சுங்களேன். இது என்ன ஸ்டேஜஸ்ன்றது பார்த்தோன்னா ஃப்ரம் த பர்த்லேருந்து 30 days இல்லை 28 daysல அந்த குழந்தை எப்படிலாம் நம்ம பார்த்துக்கணும், இல்லை என்னென்னலாம் நடக்கும் அந்த குழந்தைக்குன்ற மாதிரி. என் கூட திலீபன் இருக்காரு. சரி, அவரையும் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் என்ற ஒரு விஷயத்துக்காக அவரையும் கூட நான் சேர்த்துக்கிட்டேன். சரிங்களா? இங்கே கனடாவில் கொஞ்சம் கிளைமேட் கொஞ்சம் கோல்டாக இருக்குது. அது இல்லாமல் மழை பெய்யுது. இப்போ 11 degree இருக்குது. இப்போ மழை பெஞ்சுனுக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் டாலரேட் பண்ணிங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே என்னென்ன நன்றிகளை மேற்கொண்டு சப்போர்ட் பண்ணிகிட்டே வாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப 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 முக்கியமானது என்னன்னு பார்த்தோன்னா, குழந்தை பிறந்துட்ட பிறகு குழந்தைய டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போகும்பொழுது பக்கத்தில் உங்களை அக்கம் பக்கம் பீடியாட்ரிஷியன்ஸ் இருக்கிறாங்களா, அவசரத்துக்கு கூட்டு போகிறதுக்கு பீடியாட்ரிஷியன்ஸ் இருக்கிறாங்களான்றது ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? அந்த டைமில் ஓடுறதை விட, அந்த டைமில் நாடிக்கிட்டு போகிறத விட இட்ஸ் பெட்டர் நீங்கள் பீடியாட்ரிஷியன் பக்கத்தில் இருக்கிறாங்களான்றது பார்க்குறது. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறது என்னன்றது பார்த்தோன்னா, சார் நான் ஒரு டாக்டர் கிட்ட போனேன் சார், அவர் அப்படியே நல்லாகுது, அவருக்கு அவங்க குழந்தைக்கு நல்லா ஆகுது. ஆனால் என்னன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், அப்படியே கொஞ்சம் நாள் எடுக்குது சார், அதனால நான் இந்த டாக்டரை பார்க்குறேன், நான் அந்த டாக்டரை பார்க்குறேன்ற சொல்லுவாங்க. அது பேர் என்னன்றது பார்த்தோன்னா டாக்டர் ஷாப்பிங் சொல்லுவாங்க. தயவு செய்து பெற்றோர்கள் டாக்டர் ஷாப்பிங் பண்ணாதீங்க. சரிங்களா? ஒரு கான்ஸ்டன்ட் பீடியாட்ரிஷியன் கிட்ட காமிக்கிறீங்கன்னா அந்த கான்ஸ்டன்ட் பீடியாட்ரிஷியன் கிட்டே காமிங்க. அதுதான் ரொம்ப 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 நல்லது. சரிங்களா? டாக்டர் ஷாப்பிங் பண்ண செய்யாதீங்க. குழந்தை பிறந்துட்டு வெயிட்டு ரொம்ப 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 முக்கியமானது. குழந்தையோட வெயிட் எப்படி இருக்கணும்ன்றது பார்த்தோன்னா 2.5 kgsலேருந்து 3.5 kgs வரைக்கும் இருக்கணும் வெயிட் பிறக்கும் பொழுது. சரிங்களா? வெயிட்டு என்ன பண்ணுன்றது பார்த்தோன்னா, நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு 5 to 6 days போகும்போது குழந்தையோட வெயிட்டு கொஞ்சம் கம்மியாகும். தயவுசெய்து பேரண்ட்ஸ் பயப்படாதீங்க. சரிங்களா? இது காமன் தான். பயப்பட வேண்டிய விஷயங்கள்ன்றதை சொல்கிறேன். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பயப்படணுன்ற மாதிரி இல்லை, முக்கியத்துவம் வாய்ந்தது. அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். எந்த ஒரு ஃபிசிஷியன் கிட்ட கூப்பிட்டு போகிறீங்களோ, எந்த ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட கூப்பிட்டு போகிறீங்களோ, அங்கே ஒரு சார்ட் ஒன்று போட்டுங்க. அந்த டாக்டர்கிட்ட அந்த நர்ஸ் கிட்டயோ ஸ்பெசிஃபிக்காக அந்த சார்ட்டில் நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு வெயிட்டு, செகண்ட் ஹைட்டு, தேர்ட் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ். இது மூணும் ரொம்ப 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 முக்கியம். அது ஒரு க்ரோத் சார்ட்ன்ற மாதிரி போடுவாங்க எல்லா பீடியாட்ரிஷனும். அதை அவசியம் வாங்கிட்டு எப்பப்பெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ பீடியாட்ரிஷியன் கிட்ட, அப்போல்லாம் போயிட்டு அந்த க்ரோத் சார்ட்டில் ஹைட்டு, வெயிட்டு, ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸை செக் பண்ண சொல்லுங்கள். ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஒரு குழந்தைக்கு ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். அந்த ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு நியூ பார்னுக்கு என்ன இருக்கணுன்றது பார்த்தோன்னா 33 to 35 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் டோட்லி ஃபைன். அந்த கேஜி சொன்னீங்க இல்லையா, 2.5 to 3.5 kgs, அது 3.5க்கு மேலே போகுது அது பார்த்தோன்னா லார்ஜ் பேபிஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? 3.5க்கு மேலே அந்த அந்த குழந்தைக்கோட வெயிட்டு கூடுதலாக இருக்குதுன்ற மாதிரி இருந்ததுன்னா அது பேர் லார்ஜ் பேபிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2.5 kgsக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு லோ பர்த் பேபின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைய டிஸ்சார்ஜ் ஆகி கொண்டு போகிறீங்க, குழந்தைய டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு கொண்டு போகும்போது மொத்தம் 3 வேக்சினேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அது போட்டாங்களான்றதை பார்த்து ரெக்கார்ட் ஷீட் நான் சொன்னேன் தெரியுங்களா, அந்த ஷீட்டில் அதை ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அந்த ரெக்கார்ட் ஷீட்டை தயவு செய்து நீங்கள் மெயின்டைன் பண்ண பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், அந்த ரெக்கார்ட் ஷீட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நியூ பார்ன் அசஸ்மெண்ட் ஷீட் ஒரு ரெக்கார்ட் ஷீட்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு வேக்சினேஷன் போட்டிருக்கிறாங்களா, மொத்தம் 3 வேக்சினேஷன் போட்டிருப்பாங்க. ஒன்று ஸ்கின் அலர்ஜேஷன்ஸ்க்குரிய ஒரு வேக்சினேஷன், செகண்ட் வேக்சினேஷன் இஸ் ஹெப்பாட்டிசிஸ் பி. சரிங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு வேக்சினேஷன். தேர்ட் இஸ் போலியோ. தட் இஸ் வெரி 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 காமனான விஷயம். இப்போது குழந்தை பிறக்கும் பொழுது என்னென்ன நடக்கும், த ஃபஸ்ட்டு இந்த ஸ்டூலில் என்ன சொல்லுவாங்கன்ற பார்த்தோன்னா, குழந்தை வெளிக்கு போக்குறது. அது எப்படி நடக்கும், அது எந்த பீரியடில் நடக்கணுன்ற பார்த்தா ஃபஸ்ட் 24 hours அந்த ஒரு விஷயம் நடக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் யூரினேஷன் ஆஃப் த கிட்
அது எப்போ நடக்கணுன்றது பார்த்தோன்னா 48 ஹவர்ஸில் நடக்கணும். சரிங்களா? வெளிக்க 24 ஹவர்ஸில் நடக்கணும். யூரினேஷன் 48 ஹவர்ஸில் நடக்கணும். சரிங்களா? இதை தவறுது, ஒரு குழந்தை இதை தவறுதுன்ற பார்த்தோன்னா உடனே இமீடியட்டாக டாக்டர்கிட்ட சொல்ல பாருங்க. அது ரொம்ப 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 முக்கியம். ஒரு நாளைக்கு குழந்தை 6 to 8 டைமோ இல்லை 8க்கு மேற்பட்ட டைம்களும் வெளிக்க போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? மோஷன் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அந்த மோஷன் எப்படி போகும் ஃபஸ்ட்டுன்றதை பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு க்ரீனிஷ் பிளாக்கு, அது என்னன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் பிளாக்கிஷ், அது கருப்பு கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது போக போக க்ரீன் கலர் ஆகும். இன்னும் கொஞ்சம் நாட்கள் போக 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 என்ன பண்ணால் க்ரீன் அண்ட் எல்லோ கலரில் மாறும். கடைசியாக நார்மல் அது எல்லோ கலரில் வர மாதிரி இருக்கும். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது குழந்தை வந்து நிறைய பேர் வந்து பீடியாட்ரிஷியன் கிட்ட வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். சரி, என் குழந்தை இந்த கலரில் போகுது, அது பயப்படாதீங்க. சரி, என் குழந்தை இத்தனை தூரம் மோஷன் போகுது, பயப்பட செய்யாது. இது காமன் தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸில் யூரின் போகணும் குழந்தைன்ற பேர் நான் சொன்னேன் இல்லைங்களா? அந்த யூரினேஷன் ஒரு நாளைக்கு 6 to 8 டைம்ஸு இல்லை 12 to 15 டைம்ஸ் கூட போகலாம். ஏன் என்னன்னு பார்த்தோன்னா, அந்த அம்மாவோட பிரெஸ்ட் ஃபீடிங்கில் குழந்தை சக் பண்ணது இல்லைங்களா, மில்க்கு, அந்த மில்க்கு குடிச்சு குழந்தைங்க, நான் இப்போ தான் சார் நான் வந்து புல்லப்ஸ் சேஞ்ச் பண்ணேன், நான் டைப்பர்ஸை சேஞ்ச் பண்ணேன், மறுபடியும் போகிறாப்புலன்ற மாதிரி பேரண்ட்ஸ்க்கு நிறைய கேள்விகள் வரும் இதில். அதான் சொல்கிறேனே, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆஃப் திஸ் வீடியோ நான் உங்ககிட்ட சொன்னேன். நான் பேரண்ட்ஸ் நிறைய விஷயத்தில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் நிறைய விஷயத்தில் வந்து சந்தேகங்கள் வரும் அவங்களுக்கு என்றது இருக்கும் பொழுது, அந்த சந்தேகங்களுக்கெல்லாம் தீர்க்கிறது வந்து இந்த 1 to 30 days தான். சரிங்களா? நிறைய ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. பேரண்ட்ஸ் படுத்துனே இருப்பாங்க, திடீர்னு எழுந்து பார்ப்பாங்க, தன் குழந்தை என்ன பண்ணுது, ஏதோ ஒன்று பண்ண முடியுதுன்னா, ஏன் என் குழந்தை நேற்று பண்ணல இன்னைக்கு பண்ணுதுன்ற மாதிரி. இதெல்லாம் குழந்தைங்க அம்மாங்களுக்கு தோன்றது நார்மல். தயவுசெய்து அது வந்து பயப்படுற அளவுக்கு நீங்கள் கொண்டு போக பார்க்காதீங்க. சரிங்களா? குழந்தை நிறைய பேர் கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன். குழந்தை வந்து யூரினேஷன் போகும்போது அழுகும்ன்ற மாதிரி நிறைய பேரண்ட்ஸு என்கிட்டயே சொல்கிறது, பீடியாட்ரிஷியன்கிட்ட சொல்கிறது உண்டு. சார், அவன் நார்மலாக இருக்கும்போதே அவன் பயங்கரமாக அழுவாப்பில்ல சார், குழந்தை யூரின் போகும்போது என்ன பண்ணால், அது யூரின் போகும்போது என்ன பண்ணால் சில குழந்தைங்க முக்க செய்வாங்க, சில குழந்தைங்களை வந்து முறுக்க செய்வாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்து பயந்துருவோம், ஐயோ என்னடா இதுன்னு. இது என்னன்னா, திஸ் இஸ் வெரி 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 காமன். சரிங்களா? ஒன்றுக்கு போயிட்டும் அதே மாதிரி ஒரு விஷயம் குழந்தை அழுதுனே இருக்குதுன்ற மாதிரி இருந்தேன்னா, யூ ஹேவ் டு செக் வித் த பீடியாட்ரிஷியன். சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன், பக்கத்துலேயே அருகாமையில் இருக்கிற பீடியாட்ரிஷியனை நீங்கள் போய் பார்க்குறது ரொம்ப 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 நல்லது. இது எதனால் நடக்குது என்றது பார்த்தோன்னா, யூரினரி பிளாட்ரு ஃபில் ஆகும் பொழுது இந்த ஒரு நிகழ்வுகள் நடக்க செய்யும். ஏன்னா அந்த ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் புவராக இருக்கும் குழந்தைங்களுக்கு. அந்த ஒரு விஷயத்தில் இது நடக்கும். நார்மலாக யூரின் போயிட்ட பிறகு அந்த பிளாட்ரு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லைங்களா, அப்போது அந்த குழந்தை அந்த வலியினால் அழுக செய்யும். அந்த யூரின் போயிட்ட பிறகு அந்த பிளாட்ரு சுருங்க செய்யும் பொழுது குழந்தை நார்மல் ஆகிடும். யூரின் போயிட்ட பிறகும் குழந்தை அழுகுது, இல்லைன்னா சொட்டு சொட்டாக யூரின் வருதுன்ற மாதிரி தானா, யூ ஹேவ் டு செக் வித் த பீடியாட்ரிஷியன். சரிங்களா? இது ரொம்ப வேல்யூவாக இருக்கும், ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சப்ஜெக்டு, ஒரு டாப்பிக்கு. அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு 28 to 30 டேஸ்க்கு இந்த ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்றது. வெயிட்டு, ஹைட்டு, ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸு, க்ரோத் சார்ட்டு, குழந்தை எந்த அளவுக்கு மோஷன் போகுது, எத்தனை நாள் போகுது, அப்புறம் ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸு, அப்புறம் குழந்தையோட வெயிட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்க்ளூடிங் வேக்சினேஷன். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? எனக்கு கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. உங்கள் சப்போர்ட்டுக்கு என்னோட நன்றி. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நன்றி.